Hi students, today we have seen chapter 4 Introduction to Hypertext Preprocessor. Okay, Hypertext Preprocessor, it is the web-based application. இது வந்து ஒரு web-based online applications. இது வந்து ஒரு பிஸ்னஸ், இதோட இம்பார்ட்டன்ட் ரோல் என்ன அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் இதோடைய மெயின் கான்செப்டே. ஓகேவா? If your business establishment is not on the internet online based, then your business will be out of the business context. Founder of Microsoft Bill Gates. உன்னோட பிஸ்னஸ் வந்து நீ டெவலப் பண்ணுற, ஓகேவா? அது வந்து உன்னுடைய ஆன்லைன் பிஸ்னஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அப்படின்னா நீ வந்து ஆன்லைன் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸை வந்து சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு பில் கேட்ஸ். ஓகேவா? இன் 1990s, பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் டிம் பர்னர்லி இன்ட்ரடியூஸ்டு த கான்செப்ட் வேர்ல்டு வைல்டு வெப். 1990 டிம் பர்னர்லி அப்படின்றவர் தான் இந்த கான்செப்டை வந்து, அதாவது இன்டர்நெட் அப்படின்ற ஒரு கான்செப்டை என்ன பண்ணார் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணார். இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஓவர் த நெட்வொர்க் கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இது என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீசன்ட்லி கால்டு வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ரீசெண்டாக இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. Web scripting language has many policies which is easy to handle to solve the critical business problems around the world. In later 1990, many web scripting languages was introduced to support the internet online businesses. Scripting languagesல நிறைய பாலிசிஸ் இருக்குது. இந்த மாதிரி பாலிசிஸ் இருக்கிறதுனால அதோடைய கிரிட்டிக்கல் பிஸ்னஸ் ப்ராப்ளமை நம்மளால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றது ஒரு இன்டர்நெட் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிஹெச்பி, ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இட் இஸ் த ஒன் ஆஃப் த சர்வர் சைட் வெப்சைட். பிஹெச்பியை வந்து ஒரு சர்வர் சைடு ப்ராசஸர் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், அதாவது இதில் 2 லாங்குவேஜஸ் வந்து எம்பெடட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா HTML அப்படின்றது ஒன்று, இன்னொன்று வந்து அதர் கிளைண்ட் சைடு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்றது, தட் இஸ் CSS கேஸ்கேடிங் ஸ்டைல் லாங்குவேஜ். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா ஜாவா சப்ஸ்கிரிப்ட் இது வந்து பேஸ் பண்ணி இருக்குது. இட் ஆல்சோ கிரியேட் அ டைனமிக் அண்ட் இன்ட்ராக்டிவ் வெப் பேஜஸ் இன் த ரியல் டைம் வேர்ல்டு வெப் டாக்குமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ASP JSP அப்படின்னு 2 ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸாக இது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ASP அப்படின்னா ஆக்டிவ் சர்வர் பேஜ், JSP அப்படின்னா ஜாவா சர்வர் பேஜ் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ இந்த PHP ப்ரோக்ராம் அதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 78% வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஏன் இதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸோடைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமையே என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமே ஒரு சிஸ்டமை வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆக்டிவ் பண்ண முடியும். இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் எல்லாருமே தான் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது ஆண்ட்ராய்டு மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு போய் தனியாக படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் இருக்கிறத லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேரியஸ் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குளோபல் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். வேரியஸ் சர்வர் சைட் குளோபல் லாங்குவேஜஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ், இது வந்து ஒரு காமன் கேட்வே இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. Most of the server web browsers such as Apache, Microsoft Internet Information support PHP. இந்த PHP நிறைய
சர்வர் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஓகேவா? அப்பாச் அப்படின்னும் டாம்கேட் அப்படின்னும் மைக்ரோசாஃப்ட் அப்படின்னும் இதெல்லாம் வந்து இன்டர்நெட் சர்வர். இது எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய பிஹெச்பி இன்டர்நெட் இன்டர்பிரட்டர் மாடியூலை வந்து இது வந்து சப்போர்ட் பண்ணுது. பிஹெச்பி அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட். இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து ஈஸியாக இதை வந்து டெவலப் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர்னால் என்ன அப்படின்னா ஒரு நெட்வொர்க் மாடல் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை வந்து டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க, நெட்வொர்க்குன்னு சொல்கிறாங்க, டேட்டாபேஸ் சர்வர். நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க்கு, கிளைண்ட்டுன்னு இருக்குது. 2 கிளைண்ட்டு, ஒரு நெட்வொர்க்கு. 2 கிளைண்ட் இருக்கிறாங்க, ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கில் வந்து ஒர்க் பண்ணுறது மொத்தமும் டேட்டாபேஸ் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். திரும்ப அது இன்னொரு நெட்வொர்க்கு போயிட்டு இன்னொரு டேட்டாபேஸ் சர்வரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் இன்ட்ராநெட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்டர்நெட் அப்படின்னா இப்போ நம்ம வேர்ல்டு வைல்டு வெப்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இன்டர்நெட் அப்படின்றது. இன்ட்ராநெட் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து சூஸ் பண்ணுறது. ஒரு கம்பெனி என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு சாஃப்ட்வேர் ஒரு நெட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் இன்ட்ராநெட் அப்படின்றது. இட் குட் சென்ட் த ரெக்வஸ்ட் அண்ட் ரிசீவ் ரெஸ்பான்ஸ் ஃபார் த சர்வீஸ் ஹார்ட்வேர். சர்வர் ஹார்ட்வேரில் தான் அது வந்து அதோடைய ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணோம். த சர்வர் அண்ட் த கிளைண்ட் ஆல்சோ கால்ட் அஸ் சர்வர் ப்ரொவைடர். சர்வரையும் கிளைண்ட்டையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சர்வர் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் ரெக்வஸ்ட் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இதில் 3 டைப்ஸ் இருக்குது. சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர், 2 டயர் ஆர்கிடெக்சர், n/மல்டி 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு இருக்குது. இப்போ சிங்கிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆர்கிடெக்சர், ஒரு சிங்கிள் சர்வர் மட்டும்தான் இருக்கும். இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 3 சிஸ்டம் இருக்குது, ஒரு ஃபைல் சர்வர் இருக்குது. இந்த 3 வந்து கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்து சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 2 டயர் ஆர்கிடெக்சர்னால் என்ன அப்படின்னா இப்போ 3 சிஸ்டம் இருக்குது, இதை வந்து டேட்டாபேஸ் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தான் வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 3 டயர் ஆர்கிடெக்சர்னு இருக்குது. இந்த 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படின்றது கிளைண்ட் டயர், பிஸ்னஸ் லாஜிக் டயர் அண்ட் தென் டேட்டாபேஸ் டயர் அப்படின்றது. ஃபஸ்ட்டு கிளைண்ட்லேருந்து அப்ளிகேஷன்ஸுக்கு வரும். அப்ளிகேஷன்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாபேஸ் சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். இதுதான் வந்து 3 டயர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 4.4 சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னால் என்னென்னு பார்க்கலாம். வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ், கிளைண்ட் சைட், சர்வர் சைடு. வெப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸை 2 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிளைண்ட் சைடு, இன்னொன்று வந்து சர்வர் சைடு. இதை தான் வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளைண்ட் சைடு அப்படின்னா என்ன அப்படின்னா லாங்குவேஜஸ் ஜாவா சப்ஸ்கிரிப்ட். அதாவது பிஹெச்பி இஸ் டிஃப்ரெண்ட். பிஹெச்பி அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் கிளைண்ட். இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாவா சப்ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. த பிஹெச்பி கோட் என்டையர் எக்ஸிக்யூட்டிவ் வெப் சர்வர். இது மொத்தமும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெப் சர்வரில் தான் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இன்ஸ்டால் அண்ட் ரிமோட் மெஷின்ஸ் அண்ட் இட் இஸ் ஜென்ரேட் HTML கோட் விச் த சென்ட் டு த யூசர். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா HTML கோட் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா யூஸ் பண்ண முடியும். வெப்சைட் கண்டென்ட் வயா இன்டர்நெட் ப்ரௌசர் இன்டு தேர் கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப். வெப்சைட் கண்டென்ட்டை என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்டர்நெட்லேயோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயோ அப்படி இல்லைனா ஒரு லேப்டாப்லேயோ என்ன பண்ணோம் அப்படின்னா இன்டர்நெட் ப்ரௌசரை என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து வெப்சைட் கண்டென்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இங்கே அந்த
கான்செப்டை கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெப் ப்ரௌசர், PHP, HTTP ரெக்வஸ்ட்டு. HTTP அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலில் தான் வந்து HTTP அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு PHPயோடைய எக்ஸிக்யூட்டிவ் PHP கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த வெப் ப்ரௌசர் இன்ஸ்டாலேஷன் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்லாம் என்னென்னு பார்க்கலாம். வெப் ப்ரௌசர் சாஃப்ட்வேர் ஸோ தட் ரன் த சர்வர் ஹார்ட்வேர் governance the server side scripting compilations into an intermediate bytecode that then interrupt the runtime engine. ஓகேவா, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா சர்வர் சைட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ கம்பைல் ஆகும் அப்படின்னா ரன் டைமில் கம்பைல் ஆகும். ஓகேவா, இது வந்து இப்போது தேவையான சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னா அப்பாச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இந்த அப்பாச்சி சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரௌசரில் http apache.org அப்படின்னு கொடுத்துட்டு டவுன்லோட் CGI அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். அது எங்கே போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வெப் சர்வர் கான்ஃபிகரேஷன்ஸ் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்போ உங்களுடைய PHP ஃபைலை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எடிட் பண்ணலாம், எனேபிள் பண்ணலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட். வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட்னா எப்படி? வெப் டெவலப்மெண்ட் கான்செப்ட் டிஸ்கிரைப் இன் டீட்டெயில் அபவுட் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் த்ரூ த இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட். அதாவது ஒரு கம்பெனிக்குள்ளே ரன் பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டில் அக்சஸ் பண்ணுறத இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஹவ் PHP ஸ்கிரிப்ட் ஒர்க். ஏன் PHP வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இது வந்து உங்களுடைய காம்பஸ் அண்ட் தென் வந்து ஃபயர்ஃபாக்ஸ், கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், இது வந்து ஓப்ரா ஃபைல் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பண்ணும். அப்பாச்சி அப்படின்றது நெக்ஸ்ட்டு PHP. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணும், PHPலேருந்து டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆகும். திரும்ப வந்து அப்பாச்சியில் வந்துட்டு திரும்ப வந்து ரெஸ்பான்ஸில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணோம் அப்படின்னா சர்வரில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஓகேவா, அண்ட் தென் PHPயோடைய சின்டாக்ஸ் பாருங்கள். 3 டைப்ஸ் இருக்குது. டிஃபால்ட் சின்டாக்ஸ், ஷார்ட் ஓப்பன் டேக் அண்ட் தென் HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் லாங்குவேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் சின்டாக்ஸ்னு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் வந்து டிஃபால்ட் சின்டாக்ஸ் அப்படின்றது. ஒரு ஓப்பன் PHP டேக் இருக்கணும், ஸ்ட்ரிங் இருக்கணும், நெக்ஸ்ட்டு க்ளோசிங் PHP டேக் இருக்கணும். அதோடைய ஷார்ட் ஓப்பன் டேக்னால் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஓப்பன் PHP டேக் இருக்கணும். அவுட்புட்டில் வந்து 1 or more ஸ்ட்ரிங் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு உள்ளே கொடுப்பீங்க, க்ளோஸ் PHP டேக்னு கொடுப்பீங்க, எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் கொடுத்துருவீங்க. அதுக்கான ஒரு ப்ரோக்ராமிங் எழுதியிருக்காங்க பாருங்கள். HTML ஹெட் டைட்டிலில் வந்து ஆன்லைன் ஆர்டர் அண்ட் தென் ஹெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் HTML க்ளோஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு HTML ஸ்கிரிப்டிங் எம்பெடட் டேக்னா என்ன அப்படின்னா HTML ஸ்கிரிப்ட் எம்பெடட் டேக் லுக்ஸ் ஜஸ்ட் HTML ஸ்கிரிப்ட் டேக். இது வந்து HTML ஸ்கிரிப்ட் டேக் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து எப்படி இந்த சின்டாக்ஸ் இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ப்ராக்கெட்குள்ளே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் PHPன்னு இருக்கும். எக்கோவில் திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்டிங் டேக் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ இதுக்கான அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் HTML ஸ்கிரிப்டிங் டேக் அப்படின்னு வரும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு எம்பெடட் PHP இன் HTML. ஓகேவா, எம்பெடட் PHP ஃபைல் கெட் எக்ஸிக்யூட்டட் இன் த வெப் ப்ரௌசர். இது வெப் ப்ரௌசரில் மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ப்ரௌசர் ரிசீவ் ஒன்லி த HTML. ப்ரௌசர் வந்து HTML மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா ரிசீவ் பண்ணும். அண்ட் அதர் கிளைண்ட்ஸ் சைட் ஃபைல்ஸ் நன் ஆஃப் த ரா PHP
மீதி எந்த ஃபைலும் என்ன பண்ணாது அப்படின்னா டெலீட் பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு PHP டேட்டா டைப்னால் என்னென்னு பார்க்கலாம். PHP data types play a important role of the programming languages அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரிங், இன்டிஜர், ஃப்ளோட், பூலியன், அரே, ஆப்ஜெக்ட், நல், ரிசோர்ஸஸ் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரிங் அப்படின்றது உங்களுடைய கேரக்டரை தான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்டிஜர் அப்படின்றது உங்களுடைய இன்ட் வேல்யூ. ஓகேவா? அதுதான் வந்து இன்டிஜர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளோட் அப்படின்றது உங்களுடைய ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணும். பூலியன் அப்படின்றது நீங்கள் கொடுக்குற டேட்டாஸை வந்து செக் பண்ணணும், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்றது. அரேன்னா என்ன அப்படின்னா ஒரு நல் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணும். ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னா ஒரு டேட்டாவையும் ஃபங்க்ஷனையும் கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து நல் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா உங்களுடைய நல் வேல்யூ இருக்குது இல்லையா, நல் ஸ்பெசிஃபை டேட்டா இருக்குது இல்லையா, அதுக்கு நோ வேல்யூவை வந்து கொடுக்கும், அதாவது நல் வேல்யூ வந்து கொடுக்கும். ரிசோர்ஸஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் a ஸ்பெசிஃபிக் வேரியபிள். இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் வேரியபிள்ஸ். இட் ஹேஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ். இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. These variable hold the specific handler to handle the files and database. இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஃபைலையும் டேட்டாபேஸ் கனெக்ஷனையும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ், டிவிஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளை பண்ணுறதுக்கு, அண்ட் தென் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இது ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா திஸ் ஆப்ரேட்டர் செட் த லெஃப்ட் சைடு ஆப்ரண்ட் வேல்யூ எக்ஸ்பிரஷன்ஸ் டு த ரைட் சைடு வேல்யூ. லெஃப்ட் சைடில் இருக்கிற உங்களுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதை ரைட் சைட்ஸுக்கு சேஞ்ச் பண்ணும். அதுதான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளுக்கு சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ அந்த எக்ஸுன்ற இடத்துல ஜேபியோட ஒரு கேர்ளோடைய டேட்டாவை வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் என்ன சொல்கிறது அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு, ஐடென்டிக்கல், நாட் ஈக்குவல், அண்ட் தென் நாட் ஈக்குவல் டு, நாட் ஐடென்டிக்கல், இதெல்லாம் வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. 2 வேல்யூ வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு எது சின்னது எது பெருசுன்னு பார்க்குறது. அதுக்கப்புறம் அதே சேம் திங் தான், கிரேட்டர் தென் வேல்யூ, லெஸ் தென் வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க இல்லையா, அதுதான் என்ன சொல்கிறது அப்படின்னா கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறது. எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்றது சூஸ் பண்ணும், எது கிரேட்டர்னாக இருக்குது, லெஸ்ஸனாக இருக்கிறது அப்படின்றது சூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வேல்யூ பை 1 ரிட்டர்ன் அனதர் வேல்யூ. அதான் வந்து இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் வேல்யூ அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு இருக்குது. ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா இன்க்ரிமெண்ட் ஆஃப் வேல்யூ பை 1. வேல்யூ வந்து 1 ஆகிட்டு அதுக்கப்புறம் உனக்கு அவுட்புட் வருது இல்லையா, அதில் வந்து 0வாக வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஃபார் ரிட்டர்ன் அப்படின்னா அதாவது வேல்யூ ஆட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களுடைய கண்டிஷன்ஸ் வந்து அண்டு, ஆறு, நாட்டு, எக்ஸ்னார் இதில் இருக்கிற வேல்யூஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணும். அதுதான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்றது. ஸ்ட்ரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு கேரக்டரை மென்ஷன் பண்ணுறது. 2 string are used to perform string related operations such as concatenations and
கான்சன்ட்ரேஷன்ஸ் அசைன்மெண்ட். ஓகேவா? ஸ்ட்ரிங் வந்து ஒரு 2 ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணும். அதுதான் வந்து ஸ்ட்ரிங்கோடைய வேலை. இதுக்கு சின்டாக்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. ஓகேவா? கண்டென்டேஷன்ஸ் கண்டென்ட் அசைன்மெண்ட். கண்டென்டேஷன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 வேல்யூ வந்து மல்டிப்ளை பண்ணி போடும். கண்டென்டேஷன்ஸ் அசைன்மெண்ட்னா என்ன அப்படின்னா ஆப்போனண்ட் எக்ஸ்எக்ஸ் டு த டிஎக்ஸ்1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். 2 மார்க்ஸ் கொஷின் சென்ட் பண்ணுறேன். அதை மட்டும் கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணி அமுச்சு விட்ருங்க. தேங்க்யூ.